ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் பிளான்லேயும் ஒரு சூப்பரான பிளான் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது கொஞ்சம் வந்து டஃப்பாக இருந்தாலும் கூட நம்ம மனசார வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் இது முடியும்னு பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்மளால் முடியுமா. அதனால் அந்த ஃபோக்கஸில் நான் இன்றைக்கி இந்த மணி சேவிங் பிளானை வந்து எடுத்திருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இது வந்து கஷ்டம்னு நான் நினைக்காம எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல் அண்ட் ஈஸி அப்படின்னு நினச்சி நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். எல்லாருமே நம்மளால் முடியும்னு நினச்சி இதை நம்ம பண்ணலாம். அப்போ நம்ம பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்மளால் வந்து இந்த மணி சேவிங் பிளானை கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு 10 ரூபாய்க்கு மேலே தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டே நம்ம 10 ரூபா தான் போட போகிறோம். அப்போ நம்ம வந்து இதை எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படிலாம் நம்ம சேவ் பண்ணும்பொழுது ஒரு 1,70,000 அதாவது 1,74,720 ரூபா வரையும் 1 இயரில் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும், அதாவது சேர்த்து வைக்க முடியும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது வந்து 6 டேஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். சண்டே கிடையாது. இல்லை சண்டேவை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டேவை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை நான் சண்டேவும் தான் சேவ் பண்ணுவேன் அப்படின்னா கூட நீங்கள் அதில் ஒரு பேமெண்ட்டை போட்டுக்கலாம். ஆனால் டோட்டல் பண்ணும்போது கொஞ்சம் வேரி ஆகும், கொஞ்சம் கூட வரும், அமௌண்ட்டு கூட வரும். சரியா? ஸோ அப்போ 7 நாள் கூட நீங்கள் உங்களோட விருப்பப்படி 7 நாளும் சேர்த்துக்கலாம். நான் ஆனால் இதில் 6 நாள் பிளானிங் தான் போட்டிருக்கேன். எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 6 நாள் பிளான் பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து நம்ம முதல்ல வந்து என்னென்னா நம்ம ஒரு மணி சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அன்னெசரி செலவை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டெய்லியோ வீக்லியோ மந்த்லியோ எப்படி வேணாலும் சேவ் பண்ணலாம். அது நம்மளோட விருப்பம். நம்ம இதை வந்து வீட்டிலேருந்து சேமிக்கலாம். இல்லை நம்ம ஆர்டிலேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நம்ம எப்படி வேணாலும் இதை போட்டு சேவ் பண்ணலாம். இதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு கால்குலேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த கால்குலேஷன் எந்தளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் எல்லாருக்கும் புரிகிற வகையில் சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சரியா? ஸோ வந்து இது ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து கால்குலேட் பண்ண முடியும். எப்படி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5, டே 6 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன்னா இதில் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே மட்டும், அதாவது மண்டேவோ இல்லை சண்டேவோ 10 ரூபா அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இதை தாண்டி என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா டே 2ல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 10 ரூபா இன்ட்டு 2 20 ருபீஸ் வரும். 20 ப்ளஸ் அந்த 10 இது ரெண்டையும் கூட்டினா 30. என்னன்னு சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு டே 10 ரூபா போடணும். இதை விட்டுருங்க, கால்குலேஷனை விட்டுருங்க. உங்களுக்கு புரியலன்னா தயவு செஞ்சு கால்குலேஷனை விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து 10 ருபீஸ் 10 ரூபா. செகண்ட் டே வந்து 30 ருபீஸ், ஓகே 30 ரூபா. டே 3 வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா. டே 4 வந்து 270 ரூபா சேவ் பண்ணணும் நம்ம. டே 5 வந்து 810 ரூபா சேவ் பண்ணணும். டே 6 வந்து பார்த்திங்கன்னா 2430 ரூபா சேவ் பண்ணணும். ஓகேவா? இல்லை இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே, இது வந்து டெய்லி. இல்லை இது நான் மந்த்லியாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னா மந்த்லி ஒரு பேமெண்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். இதே மெத்தடு, இதே சேவிங் பிளானு மாதம் வர சம்பளத்தில் இந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சா இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அதையும் நான் அடுத்தது காட்டுறேன். இப்படி தான் நம்ம சேவ் பண்ணணும். இது வந்து 1 வீக் வந்து 7 டேஸ் தான். பட் ஆனால் நம்ம 6 டேஸ் மட்டும் தான் சேவ் பண்ணுறோம். அதனால் மைண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. இல்லை ஒரு நாள் நம்ம கூட போட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்கேன்னா. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுறோமா? இது எல்லாத்தையும் 10, 30, 90 எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் 3640 ரூபா வருதா? நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த்துக்கு நம்ம இந்த பேமெண்ட்டை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த்துக்கு வந்து 14,560 ரூபா நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா 12 மாதத்தில் அதாவது 1 இயரில் நம்மளால் 1,74,720 ரூபா வரையும் நம்மளால் சேர்க்க முடியும். இது வந்து மந்த்லி பிளானிங்கில் 14,560 ரூபா நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் மாதம். சரியா? இது வந்து எனக்கு டஃப்பாக இருக்கும் அப்படின்னிங்கன்னா பேமெண்ட்டை குறைச்சிக்கிட்டு இன்னும் நம்மளுடைய வீடியோஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அது பண்ணலாம். பட் ஆனால் இந்த வீடியோவை பொறுத்த வரையும் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை மட்டும் நம்ம இதனால் எடுத்துக்கிட்டு பண்ணலாமே அப்படிங்கிறது என்னோடய பெரிய டெசிஷன், என்னோடய பெரிய முடிவு. ஏன்னா செலவுகளை குறைக்கும் போது கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு நம்மளால் முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ரெக்வெஸ்ட், என்னோட ஒரு முடிவு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாரம் கூட நம்ம இந்த பேமெண்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். வாரம் வந்து நம்ம வந்து 3,240 ரூபா வந்து சண்டே அன்றைக்கி நம்ம இந்த காசை எடுத்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 4 சண்டே என்னாச்சு,
4 சண்டே சேர்த்தோம் அப்படின்னா 14,560 ரூபா வரும், அதாவது ஒரு மாதத்துக்கு. அப்போ அதுவே நம்ம வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நம்மளால் இந்த பேமெண்ட்டை எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது நம்மளால் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்மளால் அடைய முடியும். செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு சேமிக்கிறதுல நம்ம பழகணும். அப்போ செலவை எப்படிலாம் குறைக்கலாம் அப்படின்னா, வீட்டில் குக் பண்ணி சாப்பிடுங்க, கடையில் அதிகமாக வாங்கி சாப்பிடாதீங்க, அன்வான்ட் திங்ஸை வந்து தேவையில்லாத வாங்கி வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணாதீங்க, நிறைய ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதை கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து இது பண்ணலாம். அதை தாண்டி வெளியில் வந்து ரொம்ப அதிகமாக அதாவது தேட்டருக்கு, பீச்சுக்கு, ஓகே ஏதோ ஒரு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா ஓகே. பட் ஆனால் அது ரொம்ப நம்ம அப்படியே போனால் கூட நோ பே டு அதர் திங்ஸ், நம்ம ஏதோ வெளியில் வாங்கி சாப்பிட்றத கட் பண்ணிக்கணும். ஸோ அப்படியெல்லாம் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து நிறைய சேமிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியான நம்ம பழக்கங்களை கற்றுக்கும் போது, டிசிப்ளின் வரும்பொழுது நம்மளால் கண்டிப்பாக வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ஈஸியாகவே சேமிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த சேமிப்பு திட்டத்தை எல்லாருமே பயனடையணுங்கிறது என்னோட பெரிய ரெக்வெஸ்ட். Thank you so much for watching. Thank you so much. Bye bye. See you for next video. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. Thank you so much.